நல்ல காரசாரமான கம்ஃபர்ட் ஃபுட்டுக்கு ஏற்ற பொட்டேட்டோ மசாலா செய்யலாமா? வாங்க. ஹை கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். இந்த பொட்டேட்டோ மசாலாவுக்கு ஆனியன் கட் சாப் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு 7-8 பொட்டேட்டோ இருக்கும், பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்ல ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, தனியாக கொஞ்சம் நான் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 க்ரீன் சில்லி லைட்டாக கீறி அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். பிக் சைஸ் வெங்காயத்தில் தான் 1 வெங்காயம் சாப் பண்ணி இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதே மாதிரி இதில் மினி டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1 பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மினி பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 பொட்டேட்டோ 1க்கு 2 அப்படியே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு வதங்கி லாஸ்ட்டாக ஒரு கை கொத்தமல்லியை தூவி இறக்கிக்கோங்க. இதுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டாக நான் இன்றைக்கி லெமன் சாதம் தான் செஞ்சேன். குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் லெமன் சாதம் செய்யணுன்னா இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல சூடான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகுளுந்த பருப்பு, வடகலை பருப்பு, 1 கை அளவுக்கு கருவேப்பிலை, அதே மாதிரி ரெட் சில்லி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு ப்ளஸ் லெமன் ஜூஸ், லாஸ்ட்டாக தான் நான் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இல்லைன்னா இது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அவ்வளோதான். நல்ல சூடான சாதத்தில் கிளறி எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு உருளைக்கிழங்கு மசாலாவை சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.